இன்றைக்கி சாப்பாடு ரசம் மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்போ இந்த ரசத்தை வைங்க. ஃபஸ்ட்டு ரசப்பொடி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாங்க. ஃப்ரெஷ்ஷாக தான் நீங்கள் அப்போ தான் ரெடி பண்ணணுங்க. கொத்தமல்லிங்க, சீரகம், குருமிளகுங்க, ஒரு வரமிளகாய், கறிவேப்பிலை இதையெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. தேவையான அளவு புளிங்க, தக்காளி 1 சேர்த்தி நல்லா கரைச்சி அந்த தண்ணி எடுத்துக்கோங்க. ரசத்தோட அளவை பொறுத்து நீங்கள் புளி சேர்த்திக்கோங்க. அந்த தண்ணி கூடங்க இப்போ நம்ம ரெடியாக கிரைண்ட் பண்ணி வச்ச ரசப்பொடிங்க, ஒரு 3 வெள்ளைப்பூண்டை நல்லா தட்டி சேர்த்திக்கோங்க. தேவையான அளவு உப்புங்க, கொஞ்சமாக மஞ்சள் தூளுங்க, கொஞ்சமாக பெருங்காயத்தூளுங்க, கடைசியாக சுத்தம் பண்ண மல்லித்தலையை சேர்த்திக்கோங்க. இப்போ ஒரு பேன் வச்சுங்க, எண்ணெய் விட்டு கடுகு போட்டு கடுகு பொரிஞ்ச பின்னாடிங்க சின்ன வெங்காயம்ங்க 2-3 பச்சை மிளகா 2ங்க, கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண வச்ச தண்ணியை இது கூட சேர்த்திக்கோங்க. இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியதே ரசத்தை நல்லா கொதிக்க விடக்கூடாதுங்க ரொம்ப நேரம். அப்புறம் அந்த தண்ணி ஊற்றுனதையும் நல்லா சிம்மில் வச்சுருங்க. இந்த மாதிரி சுற்றி நுரக்கட்டிங்க நடுவில் கொதிக்க ஆரம்பிக்கும் போது நீங்கள் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா ரசம் ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆயிருங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.